السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد عبده ورسوله. اللهم صل وسلم وبارك عليه. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: إذا لم تستحي فاصنع ما شئت، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே, சலாத்தும் சலாமும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் உம்மத்தினர், குறிப்பாக புனிதமான இந்த ரமலானில் இந்த காணொலியில் இணைந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா தன் அடியார்களின் பாவங்களை எப்பொழுதும் மன்னிப்பதையே விரும்புகிறார். ஒருபோதும் அவர்களை வேதனை செய்ய வேண்டுமென்றோ நரகத்தில் போட வேண்டுமென்றோ நினைப்பது கிடையாது. ஒரு மனிதன் தான் செய்யும் பாவத்தின் காரணமாக இவ்வுலகில் பலவிதமான சோதனைகள் வந்தாலும் அதற்கான சரியான தண்டனை நாளை மறுமையில் தான் வழங்கப்படும். ஆனால் ஒரு முஃமின் எவ்வளவுதான் பாவம் செய்திருந்தாலும் அதற்கான தண்டனையை அனுபவித்த பிறகு என்றாவது ஒரு நாள் அவருடைய ஈமான் அவரை நரகத்தை விட்டு வெளியேற்றி சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்த்துவிடும். இதுதான் அல்லாஹ் தஆலா ஈமானுக்கு வைத்திருக்கின்ற மிகப்பெரிய சக்தி. இன்னும் சில முஃமின்களிடம் தவறுகள் இருந்தாலும் அவர்களிடம் இருக்கின்ற சில செயல்பாடுகள், சில நற்குணங்கள் அவரை நரகத்திலிருந்து காப்பாற்றி சொர்க்கத்திற்கு கொண்டு போய்விடும். ஒரு முஃமின் நரகம் செல்லாமல் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு பல காரணங்கள் உள்ளன. அவைகளில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் போதும், அது அவரை சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்த்துவிடும். எவர்களிடம் அந்த காரணிகளில் எதுவும் இல்லையோ அப்பொழுதுதான் அவர்கள் நரகம் செல்வார்கள், அதற்குண்டான தண்டனையை அனுபவிப்பார்கள். குர்ஆன் ஹதீஸுடைய வாக்கியங்களை வைத்து நாம் பார்க்கின்ற பொழுது அந்த காரணிகளில் முதலாவது தௌபா. இவ்வுலகில் எவ்வளவுதான் பாவத்தில் மூழ்கி போயிருந்தாலும் என்றாவது ஒரு நாள், ஒரே ஒரு நொடி தன்னுடைய பாவத்தை எண்ணி வருந்தி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டால் அந்த பாவ மன்னிப்பு, அதாவது அந்த தௌபா, அவரை நரகிலிருந்து பாதுகாக்கும். அதனால்தான் இவ்வுலகில் பாவம் செய்யும் மனிதர்களை ஒருபோதும் வெறுக்கக்கூடாது. காரணம், பாவம் செய்கின்ற குணம் இயற்கையிலேயே மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று. வேண்டுமானால் அவருடைய பாவத்தை சுட்டிக்காட்டி அதிலிருந்து விடுபடுவதற்கு அவருக்கு உதவி செய்யலாம். இன்னும் அந்த பாவமான செயலை வெறுக்கலாம். ஆனால் பாவம் செய்கின்ற மனிதனை ஒருபோதும் வெறுக்கக்கூடாது. ஏனென்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தௌபா என்ற வாக்கியம் எப்பொழுது கிடைக்கும் என்று யாரும் அறிய மாட்டார்கள். சில மனிதர்கள் காலமெல்லாம் பாவத்திலே மூழ்கி போயிருப்பார்கள். அல்லாஹ்விற்கு பிடிக்காத
அருவருப்பான காரியங்களையே செய்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கான தௌபாவுடைய நேரம் வருகின்ற பொழுது அவர்கள் உலகில் உத்தமர்களாக, இறை பொருத்தத்தை பெற்று நல்லவர்களாக ஆகிவிடுகிறார்கள். வரலாற்றிலே ஒரு நிகழ்வு பதிவு செய்யப்படுகிறது. ஹதீஸ் கலையில் தேர்ச்சி பெற்ற ஒரு மகான் அப்துல்லாஹி பின் மஸ்லமா ஒரு நேரத்தில் பெரும் பெரும் பாவமான, படுமோசமான, ஹராமான செயல்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு நாள் தன்னுடைய நண்பர்களோடு வீணான அருவருக்கத்தக்க பேச்சுக்களில் ஈடுபட்டு கொண்டிருந்த நேரத்தில் அங்கிருந்த மக்கள் தங்கள் பகுதிக்கு அன்றைய காலத்தின் பிரபலியமான மார்க்க அறிஞராக கருதப்பட்ட ஷஅபத் இப்னுல் ஹஜ்ஜாஜ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வருகிறார்கள் என்பதை கேள்விப்பட்டு அவர்களை பார்ப்பதற்காக ஆர்வத்தோடு சென்றார்கள். அப்போது முஹம்மது பின் மஸ்லமா அவர்களுக்கு அந்த மார்க்க அறிஞரை பற்றி தெரியாது. விசாரித்த போது இவர்கள்தான் இன்றைய காலத்தின் மிகச்சிறந்த மார்க்க அறிஞர்கள் ஒருவர் ஷஅபத் இப்னுல் ஹஜ்ஜாஜ் என்று மக்கள் பதில் கூறினார்கள். அப்போது முஹம்மது பின் மஸ்லமா அவர்களுக்கு அருகாமையில் சென்று, எனக்கு ஏதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமொழிகளில் இருந்து ஒன்றை கூறுங்களேன் என்று வேண்டிய போது அதற்கு அந்த மார்க்க அறிஞர், இப்படி பாவத்திலேயே காலமெல்லாம் மூழ்கி போய் கிடக்கின்ற உமக்கு எப்படி ஹதீஸை சொல்ல முடியும் என்று யோசித்தார்கள். யோசித்து விட்டு பிறகு ஒரே ஒரு ஹதீஸை மிக சுருக்கமாக கூறினார்கள். இதாலம் தஸ்தஹி ஃபஸ்னா மா ஷி'த. உனக்கு வெட்கம் இல்லை என்றால் நீ விரும்பியதை செய்து கொள். உனக்கு வெட்கம் இல்லை என்றால் நீ விரும்பியதை செய்து கொள் என்ற நபி அவர்கள் இந்த ஹதீஸை கூறினார்கள். இந்த ஹதீஸை கேட்டதும் தான் தாமதம் முஹம்மது பின் மஸ்லமா அவர்களின் உடம்பெல்லாம் நடுங்கி ரோமங்கள் எல்லாம் சிரித்து விட்டன. நான் கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல் இவ்வளவு நாட்களாக பெரும் பெரும் பாவங்களை செய்து விட்டேனே, என்னை படைத்த இறைவனுக்கு இவ்வளவு மாறு செய்து விட்டேனே என்று வருந்தியவர்களாக அந்த ஊரை விட்டு வெளியேறி மதீனாவில் இருக்கின்ற இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்திலே வருகிறார்கள். பிறகு அங்கேயே தங்கி 30 ஆண்டுகள் மார்க்க கல்வியை கற்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, வரலாறு ஒரு சான்று. அல்லாஹு தஆலா முஹம்மது பின் மஸ்லமா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தான் என்றால், இது முஹம்மது பின் மஸ்லமா தானா என்று மக்கள் அவர்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய இறை பக்தியை கொண்ட, அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்ற இறைநேச செல்வராக உருவானார்கள். ஆக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தௌபா பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் என்பதில் எவ்வித சந்தேகமும் கிடையாது. கண்ணியத்திற்குரியவர்களே, நரகிலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கு இரண்டாவது காரணம் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்தல். ஹதீஸில் வருகின்றது, மன் லஸிமல் இஸ்திக்ஃபார ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா வ மின் குல்லி தீக்கின் மக்ரஜா வ ரஸகஹு மின் ஹைத்து லா யஹ்தஸிப். இவர்கள் அதிகம் இஸ்திக்ஃபார் செய்யும் பழக்கமுடையவர்களாக இருப்பார்களோ அவர்களை அல்லாஹு தஆலா ஒவ்வொரு கஷ்டங்கள், ஒவ்வொரு துன்பங்களில் இருந்து பாதுகாப்பான். ஒருவர் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, அல்லாஹு மக்ஃபிர்லி, அல்லாஹு மக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்ற வார்த்தையை அதிகம் உச்சரிக்கும் பழக்கமுடையவராக இருந்தால், ஒரு நாள் அந்த வார்த்தை அவரை நரகிலிருந்து பாதுகாத்து சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்த்துவிடும். அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்ற நல்லவர்கள் அல்லாஹ்வை அழைக்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா அவரை பார்ப்பதை விட, ஒரு தவறு செய்யும் மனிதர் அல்லாஹ்வை அழைக்கின்ற பொழுது அல்லாஹ் அதிகம் கவனம் செலுத்துகிறார். காரணம், ஒரு நல்லடியார் அல்லாஹ்வை அழைக்கின்ற பொழுது அவருக்கு தன்னுடைய அமல்கள் மீது நம்பிக்கை இருக்கும். நான் அல்லாஹ்விற்கு பொருத்தமான முறையில வாழ்கிறேன் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு பதில் கொடுப்பான் என்ற நம்பிக்கை இருக்கும்.
ஆனால் அதே ஒரு பாவி அல்லாஹ்வை அழைக்கின்ற பொழுது எந்த நல்ல அமலின் நம்பிக்கையும் இருக்காது, எந்த ஆதரவும் இருக்காது. இருந்தாலும் என்னை அழைக்கிறானே என்று அல்லாஹு தாலா அந்த பாவம் செய்யும் மனிதனை கவனத்தோடு உற்று நோக்குகிறான், பார்க்கிறான் என்பதாக மார்க்க அறிஞர்கள் கூறுவார்கள். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கு மூன்றாவது காரணம், ஒருவர் செய்யும் சிறிய பெரிய அமல்களின் பாவங்களை அழிக்கக்கூடிய நற்செயல்கள். அல் ஹசனாத்துல் மாஹியா, ஒவ்வொரு நற்செயலும் பாவங்களை அழிக்கக்கூடியவைதான். ஆகவே நற்செயல்கள் புரியும் பழக்கமுடையவர் நரகிலிருந்து பாதுகாக்கப்படுவார். ஒரே ஒரு சுபஹானல்லாஹ் என்ற ஒரு வார்த்தை எத்தனையோ பாவங்களை அழித்து விடுகிறது. அப்படி என்றால் நாம் தொடும் தொழுகைகள், நாம் கொடுக்கும் ஜகாத்துகள், நாம் ஓதும் குர்ஆன்கள், நாம் நோக்கின்ற நோன்புகள், நாம் செய்கின்ற திக்ருகள், இப்படி நாம் செய்கின்ற நல்ல அமல்கள் எத்தனையோ எண்ணற்ற பாவங்களை அழித்து விடுகின்றன என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆக எவர்களிடம் நற்செயல்கள் இருக்குமோ அவர்களை அது நரகிலிருந்து பாதுகாக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கு நான்காவது காரணம் அல் மசாயிபுல் முகஃபிரா. உலகில் ஒரு மனிதனுக்கு ஏற்படும் சிறிய பெரிய கஷ்டங்கள், சோதனைகள், இவைகளும் ஒரு மனிதனை நரகத்திலிருந்து பாதுகாக்கும். அது ஒரு தலைவலியாக இருக்கட்டும், காய்ச்சலாக இருக்கட்டும், ஒரு முள் குத்துதலாக கூட இருக்கட்டும், இவை அனைத்தும் ஒரு கஃபாரா, ஒரு பாவ மன்னிப்பு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இறைநேசரின் பழக்கம் என்னவென்றால், அவர்களுக்கு நோய் வருகின்ற பொழுது என்னுடைய பாவங்களை அழிக்க வந்த விருந்தாளியே வருக என்று நோயை வரவேற்பார்களாம். இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கின்ற பொழுது ஒரு துன்பம் அவர்களுக்கு துன்பமாகவே தெரியாது. அதனால்தான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் தன்னுடைய உடல் அழுகக்கூடிய அளவிற்கு நோய் ஏற்பட்டும் கூட கடுகளவும் அவர்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை, வேதனைப்படவில்லை. காரணம், அந்த நோயை அல்லாஹ்வின் அன்பளிப்பாக கருதினார்கள், அதை பொறுமையோடு சகித்துக் கொண்டார்கள். அதற்கு பகரமாக அல்லாஹ் அவர்களுக்கு மிக பெரும் நோய் நிவாரணியை கொடுத்து அவர்கள் இழந்த அனைத்து சந்தோஷங்களையும் மீட்டுக் கொடுத்தார் என்று குர்ஆன் கூறுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு முஃமினுக்கு வரக்கூடிய கஷ்டங்களும் துன்பங்களும் நாளை மறுமையில் அவன் அல்லாஹ்வை சந்திக்கின்ற பொழுது எந்த ஒரு பாவச்சுமையும் இல்லாமல் பரிசுத்தமான நிலையில் சந்திக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த கஷ்டமும் துன்பமும் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. எந்த அளவிற்கென்றால், ஒரு மனிதன் ஒரு பொருளை வைத்து விட்டு எந்த இடத்தில் வைத்தோம் என்று தெரியாமல் பதற்றம் அடைகிறோம் அல்லவா, அந்த பதற்றத்திற்கும் கூட அவனுக்கு நன்மைகள் வழங்கப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக ஒரு முஃமினுக்கு வரக்கூடிய கஷ்டங்களும் துன்பங்களும் அவரை நரகிலிருந்து பாதுகாக்கும். நரகிலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கு ஐந்தாவது காரணம், நமது உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத், பரிந்துரை. தன்னுடைய பாவத்தின் காரணமாக நாளை மறுமையில் நரகத்திற்கென்று தீர்ப்பளிக்கப்பட்டவர்களை நபியவர்கள் தங்களுடைய விசேஷ பரிந்துரையின் மூலமாக சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வார்கள். காரணம், அந்த மக்கள் நபியின் மீது அதிகம் நேசம் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஹதீஸில் வருகின்றது, எவர்கள் நபியின் மீது அதிகம் ஸலவாத்து சொல்வார்களோ ஒரு ஸலவாத்திற்கு பகரமாக 10 நன்மைகள் எழுதப்படுகிறது, 10 பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, 10 அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது. மற்றொரு ஹதீஸில், எவர்கள் என் மீது அதிகம் ஸலவாத்து சொல்வார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையில் என்னுடைய பரிந்துரை நிச்சயம் கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக நபியின் மீது அதிகம் ஸலவாத்து சொல்வதும் நபியின் மீது அதிகம் நேசம் வைப்பதும் ஒரு மனிதனை நரகத்திலிருந்து பாதுகாத்து சொர்க்கத்திற்கு கொண்டு போய்விடும். கண்ணியத்திற்குரியவர்களே, நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கு 6வது காரணம், அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்ற நல்லோர்களின் பரிந்துரை.
இவ்வுலகில் தன்னுடைய சிறந்த அமலின் மூலமாக அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்ற நல்லடியார்கள் சில நேரம் முஃமின்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்வார்கள். அந்த பரிந்துரையை அல்லாஹ் ஏற்று அவர்களை சொர்க்கத்திற்கு அனுப்புவார். ஆக நல்லடியார்களின் பரிந்துரை ஒரு மனிதனை நரகத்திலிருந்து பாதுகாத்து சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லும். நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கு 7வது காரணம் துஆவுல் முஃமினீன், முஃமின்களுடைய துஆ. முஃமின்களுடைய துஆவை கொண்டு நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்று சொர்க்கத்திற்கு செல்பவர்கள். மனிதன் இவ்வுலகில் பெரும் பாவியாக இருந்திருப்பான். ஆனால் அவனுடைய பிள்ளைகள் நல்லவர்களாக சிறந்தவர்களாக உருவாகி இருப்பார்கள். அவர்களுக்காக அந்த பிள்ளைகள் துஆ செய்கின்ற பொழுது அந்த துஆ அந்த மனிதர்களை, அதாவது பாவம் செய்த தன்னுடைய பெற்றோர்களை நரகத்திலிருந்து பாதுகாத்து ஒரு சொர்க்கத்துக்கு கொண்டு போய்விடும். ஆக ஒரு முஃமினுடைய துஆ ஒருவரை நரகத்திலிருந்து பாதுகாத்து சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லும் என்பதிலே எவ்வித சந்தேகமும் கிடையாது. கண்ணியத்திற்குரியவர்களே, நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கு 8வது காரணம் இறந்தவர்களுக்காக நன்மைகளை சேர்த்து வைத்தல், ஈசாலு சவாப். ஒருவருக்காக குர்ஆன் ஓதி நன்மையை சேர்த்து வைத்தல், அல்லது தான தர்மங்கள் செய்து நன்மையை சேர்த்து வைத்தல், அல்லது ஹஜ் செய்து நன்மையை சேர்த்து வைத்தல், அல்லது நல்ல காரியங்களை செய்து அந்த நன்மையை அவருக்கு சேர்த்து வைத்தல். இப்படி அடுத்தவர்களுக்காக நாம் எத்து வைக்கிற அந்த ஈசால் சவாப், அந்த நன்மைகள் அவரை நரகத்திலிருந்து பாதுகாத்து சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்த்துவிடும். கண்ணியத்திற்குரியவர்களே, நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கு 9வது காரணம் கபரின் அழுத்தம். ஒரு மனிதனை கபரில் வைக்கின்ற பொழுது அவரை அது நெருக்கும். அது நல்லவர்களாக இருந்தாலும் சரி, தீயவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோரையும் முதலிலே கபர் நெருக்கத்தான் செய்யும். ஆனால் ஒரு முஃமினை கபரில் வைக்கின்ற பொழுது அவர் மீதுள்ள பாசத்தால் அவரை நெருக்கும். அப்போது அவருடைய பாவங்கள் காய்ந்த மரத்தின் இலைகள் உதிர்வது போல் உதிர்ந்துவிடும். அதனால் அந்த முஃமின் நரகிலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்திற்கு சென்று விடுவார். நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கு 10வது காரணம் நாளை மறுமையில் ஒரு முஃமினுக்கு ஏற்படுகின்ற பதற்றம், திடுக்கம். நாளை மறுமையில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பாவத்தை நினைத்து, தவறுகளை நினைத்து பதறிக் கொண்டிருப்பார்கள், அல்லாஹ்வை அஞ்சு கொண்டிருப்பார்கள். இந்த நிலை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்படும். ஆனால் ஒரு முஃமினுக்கு ஏற்படுகின்ற அந்த பதற்றம் தான் அவரை நரகிலிருந்து பாதுகாத்து சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லும். ஆக இந்த 10 காரணங்களில் ஏதாவது ஒன்றை வைத்து முஃமின்கள் நரகிலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்திற்கு சென்று விடுகிறார்கள் என்பதை ஹதீஸ்கள் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தன் திருமறையில் குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். என் அடியார்களே, உங்களில் எவரும் வரம்பு மீறி தமக்கு தாமே தீங்கிழைத்துக் கொண்ட போதிலும் அல்லாஹுடைய அருளிலிருந்து, ரஹ்மத்திலிருந்து நம்பிக்கை இழக்க வேண்டாம், நிராசையாக வேண்டாம். நிச்சயமாக அல்லாஹ் பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்க கூடியவன். நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் மன்னிப்பாளன், மிக்க கருணையுடையவன் என்று நபியே அந்த மக்களிடம் நீங்கள் கூறுவீராக என்று சூரத்து ஜுமர் 53வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். ஆக நாம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பாவங்கள் செய்திருந்தாலும் அல்லாஹுடைய அருளை விட்டும் நிராசையாக கூடாது. நாம் செய்த தவறுகளை எல்லாம் உணர்ந்து அதை விட்டு நீங்கி புனிதமான இந்த மாதத்தில் அல்லாஹ்விடம் நரகிலிருந்து அதிகம் பாதுகாப்பு தேடுவோம். இன்னும் சொர்க்கம் என்னும் ரஹ்மத்தை கேட்போம். எல்லாம் அல்ல அல்லாஹ் நரகிலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்திற்கு தகுதி வாய்ந்த நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.